ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். குண்டு வீசினால் ஏவுகணை பாயும், பாகிஸ்தானுக்கு மோடி எச்சரிக்கை. பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதலை தொடங்கியது. இதில் பயங்கரவாதிகளின் 9 முகாம்கள் அழிக்கப்பட்டன. தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையே போர் மூண்டது. பாகிஸ்தானின் அனைத்து விதமான தாக்குதல்களையும் முறியடித்த இந்திய ராணுவம் பாகிஸ்தானின் ராணுவ தளங்கள் மீது பயங்கர தாக்குதல் நடத்தியது. இதனால் இரு நாடுகளிடையே பதற்றமான சூழல் நிலவி வந்தது. பாகிஸ்தான் தரப்பில் கடுமையான சேதம் ஏற்பட்டது. இந்த சூழலில் பாகிஸ்தான் ராணுவ டிஜிஎம்ஓ போர் நிறுத்தம் செய்வதற்கு வேண்டுகோள் விடுத்தார். அதன் அடிப்படையில் இந்தியாவும் போர் நிறுத்தம் செய்ய ஒப்புக்கொண்டது. சனிக்கிழமை மாலை 5 மணி முதல் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளது. இருந்தும் பாகிஸ்தான் ராணுவம் இந்திய நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியது. இதனால் எல்லையில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. இந்நிலையில் டெல்லியில் பிரதமர் மோடி அவரது இல்லத்தில் முப்படை தளபதிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் முப்படை தலைமை தளபதி அனில் சௌஹான், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோரும் பங்கேற்றனர். எல்லைப் பகுதியில் தற்போது நிலவும் சூழல் குறித்து முப்படை தளபதிகளிடமும் பிரதமர் மோடி கேட்டறிந்தார். எல்லையில் தாக்குதல் நிறுத்தப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். முப்படை தளபதிகளுக்கு பிரதமர் மோடி முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்கினார். இந்நிலையில் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாக அந்நாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் பாகிஸ்தானிலிருந்து குண்டுகள் வீசினால் இந்தியாவிலிருந்து ஏவுகணைகள் பாயும், காஷ்மீர் விவகாரத்தில் எங்களுக்காக மத்தியஸ்தம் செய்ய யாரும் தேவையில்லை, நாங்களும் எதிர்பார்க்கவில்லை. எல்லையில் பாகிஸ்தான் மீண்டும் அத்துமீறினால் தக்க பதிலடி தரப்படும். காஷ்மீர் குறித்து இந்தியாவுக்கு மிக தெளிவான நிலைப்பாடு உள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்க வேண்டும் என்பது மட்டுமே எஞ்சி இருக்கிறது. பேசுவதற்கு வேறு எதுவும் இல்லை. பயங்கரவாதிகளை ஒப்படைப்பது பற்றி பாகிஸ்தான் பேச முன்வந்தால் பேசினால் நாம் பேசலாம் என பிரதமர் மோடி தெரிவித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்த ஆபரேஷன் சிந்தூர் தொடர்கிறது. விமானப்படை பரபரப்பு அறிக்கை. ஏப்ரல் 22இல் நடந்த பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு மே 7 அதிகாலை ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்கு பதிலடி தந்தது. அன்று முதல் தரை வழியாகவும் வான் வழியாகவும் இந்திய எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து தாக்குதல் நடத்தியது. 3 நாட்களாக நடந்த ஒவ்வொரு தாக்குதலையும் நமது ராணுவமும் எதிர்கொண்டு முறியடித்து வந்தது. இதனால் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் போர் பதற்றம் அதிகரித்தது. இந்த சமயத்தில்தான் நேற்று மாலை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திடீரென ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். இந்தியாவும் பாகிஸ்தானும் தாக்குதலை நிறுத்த சம்மதம் தெரிவித்ததாக கூறினார். அவரது அறிவிப்பு வெளியான சிறிது நேரத்தில் இருதரப்பு சண்டை நிறுத்தத்தை இந்திய வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரியும் உறுதி செய்தார். மாலை 5 மணியில் இருந்து தாக்குதல் நிறுத்தம் அமலானது. மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவதற்குள் அடுத்த சில மணி நேரத்திலேயே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் மீறியது. ஸ்ரீநகர், ஆக்னூர், பிர்பாஞ்சால் ஆகிய பகுதிகளில் இரவு 9 மணிக்கு மேல் ட்ரோன் ஏவுகணை தாக்குதலை தொடங்கியது. இதை காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லாவும் உறுதி செய்தார். இதையடுத்து இந்திய ராணுவத்தினரும் திருப்பி அடித்தனர். அதன் பிறகு தாக்குதல் நிறுத்தப்பட்டதாக இரவு 10:30 மணிக்கு மேல் இந்திய ராணுவம் அறிவித்தது. சண்டை நிறுத்தத்தால் எல்லைப் பகுதியான ஜம்மு காஷ்மீரில் அமைதி திரும்பி வருகிறது. இந்நிலையில் இந்திய விமானப்படை பரபரப்பு பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய விமானப்படை தனக்கு ஒதுக்கிய பணிகளை துல்லியமாகவும் தொழில்முறையுடனும் வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை மனதில் வைத்து விவேகமான முறையில் தாக்குதலை அரங்கேற்றியுள்ளோம். ஆபரேஷன் இன்னும் தொடர்வதால் உரிய நேரத்தில் விரிவான விளக்கம் அளிக்கப்படும். அதுவரை சரிபார்க்கப்படாத தகவல்களை நம்பவோ பரப்பவோ வேண்டாம் எனவும் இந்திய விமானப்படை கேட்டுக்கொண்டுள்ளது. பயங்கரவாத செயல்களை இந்தியா சகித்துக் கொள்ளாது. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து ஏர் மார்ஷல் AK பாரதி, லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ், வைஸ் அட்மிரல் பிரமோத், மேஜர் ஜெனரல் ஷர்தா ஆகிய முப்படை அதிகாரிகள் இணைந்து விளக்கம் அளித்தனர். லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் கூறியதாவது, எல்லையில் ஊடுருவிய பயங்கரவாதிகளை அழிப்பதற்காக நன்கு திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்ட இராணுவ நடவடிக்கை தான் ஆபரேஷன் சிந்தூர். இதன் மூலம் பயங்கரவாத செயல்களுக்கு சதித்திட்டம் தீட்டியவர்களும் தண்டிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் பயங்கரவாத உள்கட்டமைப்புகளும் அழிக்கப்பட்டுள்ளன.
9 பயங்கரவாத முகாம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் சுமார் 100 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியதில் விமானப்படை முக்கிய பங்கு வகித்தது. இந்திய கடற்படை முக்கிய வெடிமருந்துகளை வழங்கியது. ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பயங்கரவாதிகளுக்கு தெளிவான செய்தியை அனுப்பியுள்ளோம். இந்திய தேசம் பயங்கரவாத செயல்களை சகித்துக் கொள்ளாது என்பதை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறோம் என தெரிவித்தார். வயலில் விழுந்த பாகிஸ்தான் ஏவுகணை வெடிக்கச் செய்த இந்திய ராணுவம். இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்று வந்த ராணுவ தாக்குதல்கள் சனியன்று மாலை 5 மணிக்கு முடிவுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டது. போர் நிறுத்தம் அமல்படுத்த இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒப்புக்கொண்டன என மத்திய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி அறிவித்தார். போர் நிறுத்தம் தொடர்பான அறிவிப்புகள் வெளியான அடுத்த சில மணி நேரங்களில் ஜம்மு காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதலை தொடங்கியது. எல்லையில் பல்வேறு இடங்களில் வானில் ட்ரோன்கள் பறந்தன. நமது பாதுகாப்பு படையினர் வானில் இடைமறித்து துல்லியமாக சுட்டு வீழ்த்தினர். பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து ராஜஸ்தானில் பார்மர், ஜெய்சால்மர், பஞ்சாபின் பிரோஸ்பூர் ஆகிய பகுதிகளில் மின் விநியோகம் முழுவதுமாக நிறுத்தப்பட்டது. போர் நிறுத்தத்தை மீறி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி பெறுவதற்கு ராணுவத்தினருக்கு தகுந்த உத்தரவுகளை மத்திய அரசு பிறப்பித்திருந்தது. அதன்படி ராணுவம் பதில் தாக்குதல் நடத்தி வந்தது. சனியன்று நள்ளிரவுக்கு மேல் மெல்ல மெல்ல இயல்பு நிலை துவங்கியது. தற்போது பாகிஸ்தான் தாக்குதலின் போது ராஜஸ்தானின் எல்லைப் பகுதியில் விழுந்த வெடிபொருட்களை அழிக்கும் பணியில் ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர். ஜெய்சால்மரில் ஒரு வயலில் விழுந்த ஏவுகணையை பாதுகாப்பு படையினர் செயலிழக்கச் செய்தனர். ஜெய்சால்மரில் ஏவுகணை பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதும் அப்பகுதி முழுவதும் போலீஸ் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டது என ஜெய்சால்மர் எஸ்பி சுதீர் சௌத்ரி கூறினார். சில இடங்களில் வெடிமருந்துகள் மற்றும் சந்தேகத்திற்கிடமான பொருட்களை நாங்கள் கண்டுபிடித்தோம். பொதுமக்களை அருகில் நெருங்க வேண்டாம் என அறிவுறுத்தினோம். விசாரணை நடந்து வருகிறது. எல்லையை தாண்டி நாச வேலை செய்பவர்களை கண்காணித்து வருகிறோம் என்றும் சுதீர் சௌத்ரி தெரிவித்தார். देखिए, आज सदर थाने में ये जो एक्सप्लोजिव मिला है उसका हम डिस्पोजल कर रहे हैं. आपके चैनल के माध्यम से मेरा रिक्वेस्ट ये है कि और भी जगह गांव के अंदर, क्योंकि काफी लोग पहले घरों के अंदर थे, तो वो जब खेतों में जाएंगे तो संदिग्ध वस्तु या फिर एक्सप्लोजिव मिलने के चांस है. उसमें एक प्रोटोकॉल की पालना करें, 100 मीटर की दूरी रखें, पुलिस कंट्रोल रूम को तुरंत सूचना दें. जो भी संदिग्ध वस्तु मिलती है उसकी फोटो सोशल मीडिया पे अपलोड ना करें. जहां तक बात है अलर्ट की, प्रशासन जो भी आदेश दे उसकी पालना करें. अभी चीजें कंट्रोल है. ஏவுகணை விழுந்த பண்ணை என்னுடையது. தாக்குதலின் போது யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என நிலத்தின் உரிமையாளர் புரான் சிங் பாட்டி தெரிவித்தார். தாக்குதலை கண்டு நாங்கள் பயப்படவில்லை. பயங்கரவாதிகளுக்கு எதிரான இந்திய ராணுவத்தின் நடவடிக்கைகளை கண்டு பெருமைப்படுகிறோம். பிரதமர் மோடியின் செயல்பாடுகள் சிறப்பாக உள்ளது என புரான் சிங் பாட்டி கூறினார். और ये जो फार्म है जहाँ पे ये मिसाइल कल गिरी थी, ये फार्म मेरा ही है. और कल सवेरे की 4:30 बजे की घटना है. मैं 4:30 बजे घर से बाहर जैसे उठ के खड़ा हुआ तो 3 धमाके हुए थे. 2 तो रेगुलर हुए थे, एक 5-10 मिनट बाद में हुआ था. तो मैंने तुरंत मेरे इस काश्तकार को फ़ोन किया, मैं ये इतना ब्लास्ट हुआ है क्या चेक करो. तो इसने बोला अपने पास नहीं, पास में ढाणी में हुआ है. तो ढाणी वाले को फ़ोन किया तो उसने बोला मेरे तो हुआ ही है, लेकिन आपके इधर भी हुआ, देखो आप चेक करो. तो फिर मैंने अपने इसको भेजा तो काश्तकार को, तो वहाँ पे आके देखा तो ये बड़ौदा गांव है, तो बड़ौदा गांव तो जब देखा तो यहाँ पे ये मिसाइल गिरी हुई थी. फिर हम लोग भी सब आगे प्रशासन को सूचित किया और ऐसे कोई जानमान का नुकसान तो नहीं हुआ और ना कोई हमें कोई भय ऐसा कुछ लगा, आगे भी नहीं लगेगा. क्योंकि जब हमारी भारतीय सेना के ऊपर हमें पूरा गर्व है, आदरणीय मोदी जी पे इतना गर्व है कि ये इनका इलाज पक्का कर ही रहे और आगे भी करेंगे. सीज फायर का भी कल सुना था, लेकिन अगर उल्लंघन हुआ तो मुझे विश्वास है कि मोदी जी इनका मुंह तोड़ जवाब देंगे. தீப்பற்றிய பங்களாவில் சிக்கி துடிதுடித்த வயதான தம்பதி, ஜன்னல் வழியாக குதித்த பேரன் வேலைக்காரி. சென்னை வளசரவாக்கம் அருகே சௌத்ரி நகரைச் சேர்ந்தவர் ஆடிட்டர் ஸ்ரீராம். மனைவி மகளுடன் அவர் வெளியில் சென்றிருந்த நேரத்தில் வீட்டில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. 3 மாடி வீடு முழுவதும் மர வேலைப்பாடுகள் அதிகம் செய்யப்பட்டிருந்ததால் தீ மளமளவென பரவியது. கரும்புகை வெளியேறியதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அவர்கள் வருவதற்குள் வீடு முழுவதையும் தீ ஆக்கிரமித்தது. ஸ்ரீராமின் 18 வயது மகன் ஸ்ரவன், 80 வயதான பெற்றோர் நடராஜ், தங்கம் மற்றும் வேலைக்கார பெண் சரஸ்வதி ஆகியோர் தீயில் சிக்கிக் கொண்டனர். தாத்தா பாட்டியை வெளியேற்ற முடியாத நிலையில் பேரனும் வேலைக்கார பெண்ணும் முதல் மாடியிலிருந்து ஜன்னல் வழியாக குதித்து உயிர் தப்பினர்.
கீழே விழுந்ததில் வேலைக்கார பெண்ணுக்கு இடுப்பில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். 3 வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயை அணைக்க போராடினர். போயிடுங்க, பரவாயில்ல சார், கீழே போயிடுங்க சார், உள்ள வராதிங்க, கீழே வந்து யாருக்கு ஏதாவது ஆச்சுன்னா கீழே போயிடுங்க, ப்ளீஸ் கீழே போயிடுங்க, கீழே போயிடுங்க, கீழே போயிடுங்க. சார் சொல்கிறேன்ல சார், கீழே போயிடுங்க சார், இங்கே உள்ள எடுத்துக்காதீங்க. தண்ணீர் தீர்ந்ததால் தண்ணீர் லாரிகள் வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். சுமார் 2 மணி நேர போராட்டத்துக்கு பின் தீ அணைக்கப்பட்டது. உள்ளே சென்று பார்த்தபோது தீயில் சிக்கி வயதான தம்பதி இறந்து கிடந்தனர். அவர்களது உடல் மீட்கப்பட்டது. பூஜை அறை விளக்கிலிருந்து தீ பரவி இருக்கக்கூடும் என்றும் ஏசி மின் கசிவால் ஏற்பட்டதாகவும் சந்தேகிக்கப்படுகிறது. தீ விபத்துக்கான உண்மையான காரணம் பற்றி போலீசார் விசாரிக்கின்றனர். 13 வயது சிறுமி கூட்டு பலாத்காரம், பல்லாவரத்தை உலுக்கிய சம்பவம். சென்னை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையிலிருந்து 13 வயது சிறுமி கர்ப்பமாக இருப்பதாக சங்கர் நகர் போலீசுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். மருத்துவமனைக்கு சென்ற போலீசார் அந்த சிறுமியிடம் விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. பல்லாவரம் அடுத்த பொழிச்சலூரில் பெற்றோருடன் வசிக்கும் அந்த சிறுமி பல்லாவரம் அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறார். இவரது வீட்டிற்கு அதே பகுதியைச் சேர்ந்த சிறுவன் ஒருவன் தண்ணீர் கேன் போட சென்று வந்துள்ளார். அப்போது சிறுமியுடன் நட்பு ஏற்பட்டுள்ளது. சில நாட்களில் சிறுமியை காதலிப்பதாக கூறியுள்ளான். அவனை நம்பி சிறுமியும் பழகியுள்ளார். விஷயம் சிறுமியின் தாய்க்கு தெரிந்தும் கண்டும் காணாமல் இருந்துள்ளார். இதனால் சிறுமியின் தாய் உதவியுடன் வீட்டில் தனியாக இருந்தபோது ஆசை வார்த்தை கூறி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். அதோடு தனது நண்பர்கள் சிலரையும் சிறுமியிடம் அறிமுகம் செய்து வைத்து அவர்களும் சிறுமியை பலாத்காரம் செய்த அதிர்ச்சி உண்மை தெரிய வந்தது. இதையடுத்து சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட 7 சிறுவர்கள் கிழக்கு தாம்பரத்தைச் சேர்ந்த 19 வயது நந்தகுமார், 18 வயது எஸ் சஞ்சய், முடிச்சூரைச் சேர்ந்த 22 வயது சூர்யா, ஈசா பல்லாவரத்தைச் சேர்ந்த 22 வயது நிக்சன், 39 வயதான சிறுமியின் தாய் என மொத்தம் 13 பேரை கைது செய்தனர். அனைவர் மீதும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் தாம்பரம் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சென்னை புழல் சிறையில் அடைத்தனர். சிறுவர்களை செங்கல்பட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர். பாதிக்கப்பட்ட சிறுமி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சிறுமியை கூட்டு பலாத்காரம் செய்து கர்ப்பமாக்கிய சம்பவம் பல்லாவரம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 100 அடி பள்ளத்தில் உருண்ட அரசு பஸ். இலங்கையில் அதிகாலையில் நடந்த பயங்கரம். இலங்கையின் கதிர்காமத்திலிருந்து குருநாகல் என்ற பகுதிக்கு புத்த யாத்ரீகர்கள் உட்பட 75 பயணிகளுடன் அரசு பஸ் புறப்பட்டது. இன்று அதிகாலை 4:30 மணியளவில் கொத்மலை பகுதியில் சென்றபோது டிரைவர் பஸ்ஸை இடதுபுறம் திருப்ப முயன்றார். அப்போது கட்டுப்பாட்டை மீறிய பஸ் 100 அடி பள்ளத்தில் விழுந்தது. இந்த விபத்தில் 5 பெண்கள், 4 குழந்தைகள், 12 ஆண்கள், டிரைவர் உட்பட 21 பேர் இறந்தனர். 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் இறந்தவர்களின் உடல்களையும் காயமடைந்தவர்களையும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காயமடைந்தவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இலங்கை போக்குவரத்து அமைச்சர் பிரசன்னகுமார குணசேனா விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்டு பாதிக்கப்பட்டோர் குடும்பங்களுக்கு ஆறுதல் கூறினார். விபத்து தொடர்பாக போலீசார் விசாரிக்கின்றனர்.